மித்ரா, அந்த துரை கரெக்டா தான் சொல்லியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஆமாண்ணா, கண்டிப்பா பாரதியை கூட்டிட்டு காஞ்சிபுரம் தான் போயிருக்காரு. அதனாலதான் ஆதி அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அன்னைக்கு நானும் நிஷாவும் போனப்ப கூட அவங்க அங்கதான் இருந்தாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அந்த பாரதியோட புருஷனை கண்டுபிடிக்கிறேன்னு ஆதி அவ கூட சுத்துறது என்னால சகிச்சுக்கவே முடியல. சரி மித்ரா, எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுற? அதனால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. அமைதியா இரு, போய் பாத்துக்கலாம். போனாரு சரினா, நைட்டு வீட்டுக்கு வரணும்னு கூட அவருக்கு தோணல. இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு புரியலண்ணா. ஆதிக்கு ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சிருக்குமாண்ணா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மித்ரா. கொஞ்சம் பொறுமையா இரு. நேர்ல போய் ஆதியை பார்த்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் போனா. பாரதே, கிளம்பலாம். என்ன தம்பி, எங்க கிளம்புறீங்க? என்ன தம்பி, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்க ரெண்டு பேருக்கிட்டே என்ன பேச சொல்றீங்க? இவ்வளவு பெரிய உண்மைய நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? குழந்தைங்க வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தானே நினைச்சேன். அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? போன தடவை உங்க வீட்டுக்காரரை பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களை அவர் கூட சேர்த்து வைக்கணும்னு நான் இங்க வந்தப்போ நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்னென்ன போய் பேசிருக்கீங்க. எதுக்காக என்கிட்ட இது எல்லாத்தையும் மறைச்சிங்க? பாரதிக்கு உங்க பையன் வாசுவோட முதல் கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பத்திலாம் எதுவுமே சொல்லாம என்ன அலக்கழிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா இருக்கா? இனி நீங்க பேசுற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. நான் தான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதனால உங்களை திரும்ப கூட்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. பாரதி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேட்கணும். இப்பவாவது உங்களை ரெண்டாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனார்ல, அவர் யாருன்னு என்கிட்ட சொல்லுவீங்களா? சரி, கரெக்ட், நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா நான் விட மாட்டேன். கண்டிப்பா அவர் யாருன்னு நான் தேடி கண்டுபிடிப்பேன். எது எப்படி இருந்தாலும் அந்த பசங்களுக்கு நான் கொடுத்த வார்த்தைய கண்டிப்பா காப்பாத்துவேன். எந்த சூழ்நிலையிலையும் அந்த பசங்க தான் அப்பா இல்லைன்னு ஏங்கறதுக்கு நான் விடவே மாட்டேன். இது ஏதோ பெரிய ரகசியம், இதை நீங்க சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூரமா போட்டுருங்க. நான் யாருன்னு கண்டுபிடிச்சு காட்டுறேன். தம்பி, உங்க கோபம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வேணும்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க என்ன சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா அது உங்களால முடியாது. வார்த்தைக்கு வார்த்தை பாரதி உங்களோட மகன்னு சொல்றீங்கல்ல, அது உண்மையா இருந்திருந்தா என்கிட்ட எல்லா உண்மையும் நீங்க சொல்லியிருக்கணும். ஏன் பாரதி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வாழ்க்கையில அப்படி என்னதாங்க நடந்துச்சு? ஏன் மாத்தி மாத்தி எல்லாரும் விஷயத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதி, உங்க கோபம் எனக்கு புரியுது. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்னோட சூழ்நிலை அது எதையும் உங்ககிட்ட சொல்ல விடல. அதுதான். ஓகே பாரதி, உங்க சூழ்நிலை எல்லாம் உங்களோடய இருக்கட்டும். நீங்க எதையும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். இப்ப கிளம்பலாமா? கிளம்பலாமான்னு கேட்டேன். தம்பி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க கிளம்பி போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். இன்னைக்கு ஒரு ராத்திரி நீங்க இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில புறப்படுங்க. இத பாருங்க தம்பி, தங்கமா வளர்த்த என் பிள்ளைய இழந்துட்டு நிக்கிறேன். உங்களையும் என் பிள்ளையாதான் நான் பாக்குறேன். என்ன நீங்க உங்க அம்மாவா நினைச்சுக்கோங்கப்பா. எனக்கு என்னமோ நீங்க இங்க தங்கிட்டு காலையில போனா சரியா வரும்னு தோணுது. ஆதி,
பாரதி, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அந்த பாவி பையன் நல்ல வேளை ஆதி தம்பியோட பேரை சொல்லல. இல்லன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நானும் அவன் பேர் சொல்லாததை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா ஆதி தம்பி கோவமா வெளியே போனதும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சோன்னு பயந்தேன். ஆனா ஆதி தம்பி திரும்ப வந்து பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உசிரே திரும்ப வந்துச்சு. ஆதி, என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? உங்களுக்கும் உங்க கணவருக்கும் என்ன பிரச்சனை? துரை சொன்னப்போ நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அந்த பிரச்சனை தான் ஆதி. அப்ப அவங்க சொன்ன மாதிரி நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சா? வாசு இறந்து போனதுக்கு அப்புறம் என் அத்தையும் என் மாமாவும் என்னை வீட்லயே இருக்க வச்சுட்டாங்க. நான் அங்கே இருந்துதான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் என்ன துரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு பேச்சு வந்துச்சு. நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாம தான் இருந்தேன். ஆனா இந்த வீட்ல தமிழ் இருக்கணும்னு வாசுவோட அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. அவங்க விருப்பத்துக்காக வேற வழியே இல்லாம நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன். அப்படி ஒரு கட்டாயத்துல அந்த கல்யாணம் நடக்க இருந்த சமயத்துலதான்